தசம எண்களை வகுத்தல் பகுதி 1 டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் பார்ட் 1. இந்த முதல் பகுதியில் ஒரு தசம எண்ணை ஒரு முழு எண்ணால் எப்படி வகுப்பது என்று ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம். 0.8 4 வகுக்கவும். தசம எண்களை எப்படி வகுப்பது என்று நமக்கு இன்னும் சரியாக தெரியாது. ஆனால் பின்னங்களை எப்படி வகுப்பது என்று நமக்கு தெரியும். எனவே 0.8 ஒரு பின்னமாக மாற்றி அதை 4 வகுப்போம். இதை எப்படி செய்வது? 0.8 என்பது 8/10க்கு சமம். இதை 4 வகுக்கும் போது உண்மையில் 1/4 பெருக்குகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். 4 1 பெருக்கினால் 4 கிடைக்கும். 4 2 பெருக்கினால் 8 கிடைக்கும். எனவே 8/10 1/4 பெருக்கினால் 2/10 என்ற விடை கிடைக்கும். இப்போது 2/10 மீண்டும் ஒரு தசமமாக மாற்றும் போது பெறும் விடை 0.2. நாம் தசம எண்களை பின்னங்களாக மாற்றாமல் வகுப்பதற்கு மற்றொரு முறை உள்ளது. அதனை எப்படி செய்வது? அதற்கு 2 படிகள் உள்ளன. முதலில் தசம புள்ளியை தவிர்க்கவும். முழு எண்ணை போல சாதாரணமாக வகுக்கவும். கிடைக்கும் பதிலில் ஒரு தசம புள்ளியை வைக்கவும். அதுதான் விடை. எப்படி விடை காணலாம் என்று இப்போது ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம். இப்போது 0.8 4 வகுப்பதற்கு எப்போதும் போல் வகுக்க தொடங்குகிறோம். எனவே 4 0 பெருக்கினால் விடை 0. வகுக்க வேண்டிய அடுத்த எண் 8. ஆனால் 8 தசம புள்ளிக்கு அடுத்து உள்ளது. நாம் என்ன செய்வோம் இப்போது? 8 கீழே கொண்டு வருவதற்கு முன் ஈவில் ஒரு தசம புள்ளியை வைக்கிறோம். 8 தசம புள்ளிக்கு அடுத்து உள்ளது. எனவே 8 கீழே கொண்டு வருவதற்கு முன் ஈவில் தசம புள்ளியை வைக்க வேண்டும். இப்போது அதை 4 வகுக்கவும். 4 2 பெருக்கினால் 8. மீதி 0. ஆகையால் நமது விடை 0.2. இப்போது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். 15.4 11 வகுத்தல். மீண்டும் நாம் வழக்கம் போல் வகுக்க தொடங்கலாம். 11 1 பெருக்கினால் 11. எனவே 15 11 கழித்தால் கிடைப்பது 4. இப்போது அடுத்த இலக்கம் 4. இது தசம புள்ளிக்கு அடுத்து வருகிறது. ஆகையால் அதை கீழே கொண்டு வருவதற்கு முன் ஈவில் தசம புள்ளியை வைக்கவும். அதன் பிறகுதான் 4 கீழே கொண்டு வர முடியும். 11 4 பெருக்கினால் 44. மீதி 0. எனவே விடை 1.4. இப்போது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். 43.2 5 வகுத்தல். எப்போதும் போல் வகுக்கவும். 5 8 பெருக்கினால் 40. 43 40 கழித்தால் 3. மீதி 3. இப்போது நாம் முழு எண்களில் வகுத்தலை முடித்துவிட்டோம். எனவே இப்போது நாம் ஈவில் தசம புள்ளியை எழுதி பின்னர் 2 கீழே கொண்டு வரலாம். இப்போது 32 5 வகுக்கவும். 5 6 பெருக்கினால் 30. மீதி 2. இங்கு நாம் மீதம் கிடைத்த 2 நிறுத்தக்கூடாது. நாம் வகுக்கும் எண்ணின் வலது புறம் ஒரு 0 சேர்க்க வேண்டும். பின்னர் அந்த 0 கீழே கொண்டு வந்து வகுத்தலை தொடர வேண்டும். தசம எண்கள் என்றால் நாம் அதன் முடிவில் ஒரு கூடுதல் 0 சேர்க்கலாம். அது மதிப்பை மாற்றாது. எனவே நாம் 20 5 வகுக்கிறோம். 5 4 பெருக்கினால் 20. மீதி 0. இப்போது விடை 8.64. இப்போது நாம் புதியதாக என்ன கற்றுக்கொண்டோம்? தசம புள்ளிக்கு வலதுபுறம் பூஜ்ஜியங்களை சேர்த்து 0 மீதமாக கிடைக்கும் வரை வகுத்தலை தொடரலாம் என்று கற்றுக்கொண்டோம்.